குறித்த 4ஆம் வார்த்தை ஏலோ ஏலோயி லமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டார். அதற்கு என் தேவனே கேள்விக்கு ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள கடவுளே, நம்முடைய கல்வாரி வார்த்தையை தியானிக்க வேண்டிய சத்துவத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா காரியங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். அடியனுக்கு இருக்கிற பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உம்முடைய வார்த்தை மட்டும் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க அவளோடு இருக்கிறோம். திருவார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த 2024ஆம் ஆண்டிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மேட்டிலே கோர சிலுவையிலே வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலிலே அவர் ஏறெடுத்த 7 திருவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த 4ஆம் திருவார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு வார்த்தை 7 வார்த்தைக்கு நடுநாயகமாய் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர் எந்த மொழியிலே பேசினாரோ அரேமியா மொழியிலே பேசினார். அதே அரேமியா மொழியிலே 7 நாம சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டார் என்று பார்க்கின்றோம். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் எப்பொழுதும் இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் நானும் ஆண்டவரோடு கூட இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் வாசித்த அந்த பதிலை பார்க்கின்ற போது 33 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை. இருள் என்பது நமக்கு தெரியும், அது சாத்தானுடைய காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது இந்த உலகம் ஒழுங்கீனமாக இருந்தது என்பதை அறிந்தவர் ஆதியாகமம் 3 வெளிச்சம் உண்டாவதாக, அவர் படைத்ததின் மகுடமே வெளிச்சம் உண்டாவதாக. கடவுளுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கின்றோம். வெளிச்சமாய் இருக்கின்றோம் சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்றதாய் இருக்க அழைக்கப்படுகின்றது. இங்கு பார்க்கின்றோம், அங்கு 3 மணி நேரம் அந்தகாரம் சூரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் தன்மேல் சுமந்தார். சுமந்ததின் நிமித்தமாக அவர் பிதாவிடத்திலிருந்து அவர் கைவிடப்பட்டவராக, பிதாவின் பிரசனத்தை விட்டு அவர் கடந்தவராக பார்க்கின்றோம். அதனால அங்க பார்க்கின்ற போது அவர் என்ன சொல்றாரு? மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். எப்பொழுதும் ஒரு மனிதன் சத்தம் விடுவான், தனக்கு கடைசி நேரத்திலே யாராவது உதவி பண்ணுவார்களா என்று சொல்லி நாம் இருக்கின்ற சூழ்நிலை நாம் கத்தி கூச்சல் போடுகின்றோம். விடுதலை ஆண்டவர் பாடுகின்றார். ஏசியாவிலே பார்க்கின்ற போது 52 53 4 பார்க்கின்ற போது அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அது ஆண்டவருக்கு தெரியும், அவர் தன்னையே அர்ப்பணித்தார். ஆனால் அர்ப்பணத்தின் நோக்கம் இங்கு ஒரு இருள் சூழ்ந்த மாத்திரத்திலே அவர் அங்கு கூப்பிடுகின்றார். ஏசாயா 53:6 நாம் வாஸ்தமே. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமையும் அவர் மேல் விழப்படினார். மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார் என்று பார்க்கின்றோம். மெய்யாகவே நீங்கள் நானும் பட வேண்டிய பாடை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடுதான் 4ஆம் வசனம், 4வது திருவார்த்தை. அந்த நேரத்திலே ஒரு இருள் சூழ்ந்த மாத்திரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் அவருக்கு வெளியில மாத்திரத்திலே அவர் கத்தி கூப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்றோம்? இருளை சார்ந்து இருளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது வெளிச்சத்தை சார்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவர் நாளிலே நம்மை எதிர்பார்க்கின்றார்.
நாம் பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றால் பாவம் எப்படி நம்மை ஆட்கொள்ள இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது நாம் இருளுக்கு நம்மை ஒப்படைக்கின்ற பொழுது அதை நம்மை மேற்கொள்கின்றதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் இயேசு நொறுக்க சித்தமானார். அவர் பாவ நிவாரணியாக அவர் பலியானார் என்று பார்க்கிறோம். பலிக்கு ஆடு ஆயத்தமாயிற்று. இயேசு தம்மையே பலியாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றார். ஆடை அல்ல, நானே தேவ ஆட்டுக்குட்டி என்ற ஆண்டவர் இன்றைக்கு அவரே பலியாக இருக்கின்றார். அதனால தான் பார்க்கிறது, அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிட்டுகிறார். என்னுடைய தூய பலியை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி தம்முடைய மரணத்திலே ஊற்றினார் என்று பார்க்கின்றோம். அவர் மரணத்திலே ஊற்றி அவர் அங்கலாய்க்கின்றார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் கல்வாரி மேட்டிலே வருகின்றோம். ஆண்டவருடைய திருச்சிலுவையை நோக்கி பார்க்கின்றோம். அவர் கொடுக்கின்ற திருவார்த்தையை நாம் உட்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது இருளின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இருள் என்பது தேவனுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவர் தன்னையே மரணத்தில் ஊட்டினார் என்று பார்க்கின்றோம். ஆம், சொல்லி முடியாத பாடு. இந்த நேரத்தில் பார்க்கின்ற போது நண்பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரை அந்தகாரம் உண்டாயிற்று என்று பார்க்கின்றோம். பூமி எங்கும் இருள் ஆயிற்று. 50:3 பார்க்கின்ற போது நான் வானங்களுக்கு காரிருளை உடைத்து இருட்டை அவைகளுக்கு மூடு சிலையாக்குவேன். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான மைந்தன் படுகின்ற பாடை பார்க்க முடியாதபடி அவர் என்ன செய்கின்றார்? வானங்களுக்கு காரிருளை உடைத்து அங்கு பார்க்கின்றோம். மற்ற 22:40 பார்க்கின்ற பொழுது 6ஆம் மணி நேரத்திலே 9ஆம் மணி வரைக்கும் பூமி அந்தகாரம் உண்டாயிற்று. ஆண்டவர் சூரியனை படைத்தார். துன்புறும் காட்சியை பார்க்க சூரியன் மறுத்துவிட்டது. அவர்தான் படைத்தார். ஆனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் படுகின்ற பாடை பார்க்க சூரியன் மறுத்துவிட்டது. உலகம் எங்கும் வாழ்கின்ற மனுக்குலத்தின் பாவத்தை சுமக்கும் பாவியாகிய இயேசு காணப்பட்டார். அவர்தான் பிரதான பாவியாய் தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றோம். மனுக்குலம் இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டு அழியாதபடி ஆண்டவர் மேல் எப்பொழுதும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னால் நமக்கு நன்கு தெரிந்தது, ஆதியிலே ஆதாம் எவ்வாறு பாவம் செய்தார்கள், ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறினார்கள். ஆனால் அங்கு என்ன நடந்தது? ஏதேன் தோட்டத்திலே அங்கு பார்க்கின்ற பொழுது, அங்கே துரத்தப்பட்ட பொழுது அங்கு அவர்கள் ஒருவேளை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை துரத்தி விடுகிறேன் என்று அழுது மனம் திரும்பி இருந்தால் அங்கு நம்முடைய ஆதி தகப்பன் மூலமாய் நாம் பாவத்தை மேற்கொண்டிருக்க முடியும். ஆனால் பாவத்தை இயேசு வந்து சுமக்கும்படியாய் அவர் தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 12ஆம் வசனம், ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தில் உள்ள லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் நாம் போராடாமல் இப்பொழுது நமக்காக அவர் போராடி கொண்டிருக்கின்றார். நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் போராடி கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் அங்கு பார்க்கின்ற போதும் பலியாக்கப்பட்டதினால் பிதா மறைக்கப்பட்ட போதும் அவருடைய துயர குரல் எழுப்பினார். பூர்ண தேவகுமாரனாக ஆண்டவர் தொடர்பும் உறவும் கொண்டார் என்று பார்க்கின்றோம். பாவத்தை தம்மேல் சுமக்காமல் பாவிகளை விடுதலை செய்ய முடியாது. பாவத்தை ஏற்காதபடி பாவியை விடுதலை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்ற காரியம், ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கின்றோம். இருளை நாம் கூட நாம் வாழ்வோம் என்று சொன்னால், இருள் என்று சொல்கின்ற பொழுது நமக்கு தெரியும், திருடனுக்கு எதாவது ரொம்ப பிடிக்கும். திருடனுக்கு என்ன பிடிக்கும்? வெளிச்சத்துல வந்து வீட்டுல இருந்து கண்ண முடிவானா? எப்பொழுது இருளா இருக்கு, எப்பொழுது அங்க இருக்கின்ற மக்கள் தங்களை இது பண்ணி இருப்பதுதான் திருடன் வந்து அந்த கண்ணை விட்டு திருடுகிறான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்காக தன்னையை ஜீவபலியாக கொடுத்திருக்கின்றார். 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கின்ற பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார்.
அவர் ஒரு பாவம் செய்யவில்லை, அவையில் வாயில வஞ்சனம் இருந்ததில்லை. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போதெல்லாம் நன்மை செய்கிறவராக திருப்தி தந்தார் என்று வேதவசனம் சொல்கின்றது. அப்படினால் அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு கல்வாரியிலே கோர சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஏசாயா 53:5-6 பார்க்கின்ற பொழுது, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று பார்க்கின்றோம். ஆம், மனிதனுடைய சிலுவை இன்னைக்கு நம்முடைய சமாதானத்தை குலைக்கின்ற காரியங்கள் எவ்வளவு உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் நானும் சமாதானத்தோடு வாழ்கின்றோமா? ஆண்டவர் கல்வாரியிலே இந்த கோர சிலுவையிலே தூங்கி அவர் சொல்கின்றார், அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அன்றைக்கு நாம் ஆண்டவரை சிலுவையிலே பார்ப்பது மட்டுமல்ல, அவர் கொடுக்கின்ற நிறைவான சமாதானத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், மற்றவர்களோடு உடன் விசுவாசிகளோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். அதான் நம்முடைய வாழ்க்கை, அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை. எனவே நீங்கள் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மனித நிலையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்ததினாலே தாங்க ஒன்னா வேதனை இப்படி சொன்னார். இப்படி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு பாவத்தை துயரத்தை ஏற்படுத்தி பாவம் நம்மை ஏற்றுக்கொள்ள நம்மை மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுபட அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டிருக்கின்றார். அந்த மீட்பின் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் தூய இம்மானுவேல் ஆலயத்தில் இருக்கின்ற உங்களுக்கு எனக்கும் நிறைவாக இருக்க வேண்டும். காலம் செல்லாது. இன்னைக்கு நடக்கின்ற காரியங்கள் என்ன? மறுபடியும் 2024 தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம். நாம் எப்படியாக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஜெபிச்சம் அல்ல, நமக்குள்ளாக ஒற்றுமையும் நமக்குள்ளாக ஐக்கியமும் சமாதானமும் இருக்கின்ற பொழுதுதான் நாம் மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் அதற்காகத்தான் இந்த 4ஆம் வார்த்தையை அவர் நம்மை போல மனிதனாய் நம்முடைய பாவத்தை அவர் திறந்தார் பார்க்கின்றோம். எங்கள் தேவனே ஏன் எங்களை கதற விட்டீர்னு சொல்லி நமக்காக இயேசு கதறினார். பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து இவைகளை பற்றிய சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். நம்ம அவருடைய பாதப்படியிலே அமர வேண்டும். தேவனுக்கு ஒரு நாள் வந்தோம், உட்கார்ந்தோம், கேட்டோம், போயிடுவோம், நாளையோட முடிஞ்சிடும். நாளைக்கு ஈஸ்டர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரமான வாழ்க்கையாய் போய்விட்டது. ஆண்டவர் கொடுக்கின்ற மீட்பை பெற்றிருப்போம் சொன்னால் ஆண்டவருக்காக எப்பொழுதும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாம் வாழ்கின்றவர்களாக இருப்போம். இனிமேல் இயேசுவை சிலுவையில் அறிந்து வேதனைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ நாளை ஆண்டவர் நமக்கு நம்மை அழைக்கின்றார். இவை அந்த அழைப்பை ஏற்றவர்களாய், ஆண்டவரே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள் சொல்லி கதறின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அப்படினால் நாமும் வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே பலிப்பீடத்திலே என்னை அர்ப்பணிக்கின்றேன், என்னை கொண்டு என்ன சித்தம் இருக்கிறதோ அதுக்கு அர்ப்பணிக்கின்றேன் சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிருபையும் உத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாக கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுக்காக கர்த்தாவே நீர் உம்மையை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து அந்த இருள் சூழ்ந்த பொழுது ஆண்டவரே 3 மணி நேரம் ஆண்டவரே பிதாவுடைய பிரசன்னத்தை நீர் கர்த்தாவே காண முடியாத இருந்த பொழுது ஆண்டவரே நீர் அங்கலாய்த்தது மட்டுமல்ல ஆண்டவரே கைவிட்டீர் என்று சொல்லி நீர் கூப்பிட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடவும், நீர் எங்களை கொண்டு என்ன சித்தமா இருக்கிறோ அதுக்கு எங்களை அர்ப்பணிக்கும் வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கின்றோம். எல்லா துதி கணமும் முக்கிய இருக்கின்றோம். இப்ப ரேசம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.